வெளிநாட்டுல எஸ்கே கிட்ட பணம் கொடுத்து உதவி செய்யறவங்கள மாதிரி கேனைகளும் சரி, உண்மையாவே அவங்களும் ஒரு சைக்கோன்னே நான் சொல்லுவேன். என்னடா நீ எஸ்கே வந்து தப்பு தப்புன்னு பேசிட்டு இருக்க, இப்போ இவங்க அவங்க ஃபேமிலி பார்த்தோன்னே அப்படியே மனசு உருகி போய் வருத்தப்படுறியா அப்படின்னா, அதாவது இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்கள மாதிரி ரொம்ப கேனைங்கள நான் ஓப்பனாவே சொல்றேனுங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்கள மாதிரி கேனத்தனமா இருக்கிறவங்கள நான் பார்க்கவே இல்லை. ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரியும். எங்கூட பேசின அந்த ஆவிகள்ல தான் வந்து அந்த விஷயத்தை எடுத்து தெரிய சொன்னாங்க. அப்பதான் அது வந்து எனக்கு செய்வனே தெரியும். அந்த மாதிரி எஸ்கே குடும்பத்துக்கும் சரி, எஸ்கேவுக்கும் சரி, அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து அந்த கடவுளுக்கு வந்து கண்டிப்பா எஸ்கேவை பிடிக்காது. எஸ்கேவனுடைய குடும்பத்தை பிடிக்காது. ஆனா இவங்க பைபிள் கடவுள்னு. அப்ப எஸ்கேவனுடைய ஆதரவாளர்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்களும் ஒரு சைக்கோவா தானே இருப்பாங்க. ஒருத்தருடைய அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இடையில எங்க அண்ணா இருந்து எங்க 2 பேர்த்தையும் அவன் ஏமாத்திருக்கு. உண்மையாவே எஸ்கே குடும்பத்துக்கு பேச்சு திறமை ரொம்ப ஜாஸ்தி. உங்களை எல்லாம் ஈஸியா பேசி மயக்கிடுவாங்க. நிஜமாவே நீங்க எல்லாம் மயங்கிடுவீங்க. தற்பெருமைக்காக எஸ்கே மாதிரியான ஆட்களுடைய அந்த குரூர சைக்கோத்தனத்துக்காக, அந்த குரூர சைக்கோத்தனத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்காக உங்களுடைய பெண்களுடைய மானத்தை வித்து, இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யறது தனக்கு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு சைக்கோ மனநிலை. நீங்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு உங்க ஊர் மானத்தை வாங்குறீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற எஸ்கே மாதிரியான குடும்பமும் சரி, ஹெல்பிங் யூடியூபரும் சரி, உங்களுடைய நாட்டினுடைய மானத்தை வாங்குறீங்க. என்னன்னா இப்ப உங்களுக்கு புரியிருக்கா சொல்லுவார். இந்த விஷயத்த நீங்க நுணுக்கமா கேட்டீங்கன்னா தான் எஸ்கே வந்து எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ்கே கிருஷ்ணாவுக்கு வந்து பிணை மறுத்துட்டாங்க. அதாவது விசாரணையை மறுபடியும் உள்ள வச்சிருக்காங்க, விசாரணை கைதியா இருக்காங்க. எத்தனை பேருக்கு வந்து இது ரொம்பவே வருத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. எஸ்கே கிருஷ்ணாவை விட அந்த ஃபேமிலி போய் உட்கார்ந்து அந்த இன்னைக்கு வந்து என்ன தீர்ப்பு வரும், பிணை கொடுப்பாங்களா, ஜாமீன்ல விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து உட்கார்ந்து அவங்க பார்த்து இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். அவங்க அண்ணன் 2 பேரும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஒரு சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு போய் பார்க்குற விஷயத்தை பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். இப்போ அந்த வீட்டில் எல்லாரும் வருத்தப்படுவாங்க தானே. இதை விட ரொம்ப முக்கியமா எஸ்கே கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த அக்னி, கவிதாஸ், இந்த மாதிரி சில பேர்ல இருக்காங்க இல்லைங்களா. அவங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 300-400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வரணுமா. இப்போ எஸ்கே குடும்பம் வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள போயிடலாம். ஆனா கூட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 300-400 கிலோமீட்டர் இருந்து அவங்க அம்மா அப்பா வரணும் அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயம். அந்த எஸ்கே குடும்பத்துல அவங்க அண்ணன் அவங்கள பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா நீ எஸ்கே வந்து தப்புன்னு பேசிட்டு இருக்க, இப்போ இவங்க அவங்க ஃபேமிலி பார்த்தோன்னே அப்படியே மனசு உருகி போய் வருத்தப்படுறியா அப்படின்னா, நானும் மனுஷன் தானுங்க, எனக்கு மனசு இருக்கு. அந்த மனசு உண்மையாவே வருத்தப்படுது. ஆனா புத்தி சொல்லுது, ஏய் அந்த ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரே வந்து ஏழை மக்களுடைய கண்ணீரை படம் பிடிச்சு போட்டு காட்டி, ஏழை மக்களை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, அதை ரசிச்சு சிரிச்சு என்ன சொல்றது, மக்களுக்கு வந்து ஒரு சினிமா காட்டுற மாதிரி காட்டி, அது மூலியம் பணம் சம்பாரிச்சு அது மூலியமா சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா எஸ்கேவுடைய ஆதரவாளர்களே வந்து பாத்தீங்கன்னா அடிமுட்டால் நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே அந்த கமெண்ட் பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒருத்தர். அவர் புத்தரை பத்தி எல்லாம் நிறைய யூடியூப்ல போடுறாரு. என்ன போடுறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தரை பத்தி போடுறாரு. அவர் எனக்கு என்ன கமெண்ட் பண்றாருன்னா, டேய் உனக்கு அறிவு இருக்குதாடா அப்படின்னு வந்து திட்டி கமெண்ட் போடுறாரு. அதே ஒரு வீடியோக்கு தான் அந்த ஏழைகள் வந்து ஏழைகளுடைய ஒரு அம்மா, இந்த ரோஜா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு வந்து வசந்தம் வந்து நல்லவ மாதிரி பேசி, அந்த அணுவும் சரி வசந்தும் சரி அந்த அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி காட்டி, கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் அந்த வீடியோவில் வந்து அந்த அம்மா வச்சு இப்போ சம்பாரிச்சிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் வந்துருந்துச்சு, டே உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே வீடியோ கீழே டே உங்களோட அறிவு கொண்டு குப்பையில் போடுறா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை வந்து நான் என்ன சொல்றது ஃபோட்டோ மாதிரி எடுத்து என்னுடைய யூடியூப்லேயே வந்து போஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அவர் சொல்றாரு எனக்கு அறிவு இல்லைன்னு ஒரு கமெண்ட்ல, இன்னொரு கமெண்ட்ல அவரே சொல்றாரு, டே உனக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவு கொண்டு குப்பையில் போடு அப்படின்னு. இப்ப எனக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி அடி முட்டாள்களா தான் இருக்காங்க எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள்லாம். சரி ஓகே, இவங்க ஒரு பக்கம் முட்டாளா இருக்காங்களா, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியா இருக்கிறாங்க. அண்ணா அப்படி ரொம்ப அன்பா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி, அண்ணா எஸ்கே ரொம்ப நல்லவர்ண்ணா, அவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்கண்ணா, தயவு செஞ்சு அப்படிலாம் அவர் தப்பா பேசாதீங்கண்ணா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப அப்பாவியா இருக்கிறவங்களுக்கு எஸ்கே தான் சொந்த காசு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப தியாகி,
கருணை வள்ளல் கடவுள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவன் வந்து அந்த மக்களை எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கான். இந்த மாதிரி இருக்காங்களா, சில சைக்கோவெல்லாம் இருக்குது. அதாவது என்ன சொல்றது, எஸ்கே வந்து பார்க்க முடியாம ரொம்ப வருத்தமா இருக்குது. பழைய வீடியோலாம் நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். அவனுடைய வீடியோ பார்த்தா சந்தோஷமா இருக்கும். எப்படி சொல்றது, ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், என்னுடைய கவலையெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆடியோவாவே பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எங்கிட்ட ஆடியோவில் பேசல, அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அல்ல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவை ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளோ வருத்தப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு யூடியூப்லேயே போட்டிருந்தாங்க. அப்படின்னா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஏழைங்ககிட்ட போய் அழக வச்சு அவங்க இன்னும் அழுங்க. நானா இருந்தா என்ன சொல்றது, பயங்கரமா வெளிநாட்டுக்கிட்ட கெஞ்சி கதறி அழுதுருப்பேன். அவங்க அப்படியே பரிதாபப்பட்டு என் மேல கருணு வர்ற அளவுக்கு நான் அழுது சீன் போட்டு ஏமாத்தி காசு வாங்கி இருந்திருப்பேன். அதனால நீங்க அழுங்கன்னு போய் அவங்க நிர்பந்தம் பண்றான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குறிப்பா பெண்களை தாங்க ரொம்ப கேவலமா திட்டி மட்டம் தட்டி கேவலப்படுத்தி பணம் கொடுக்கறவங்களையும், வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் ஏளனமா கேவலமா பேசுறான். ஏழைகளையும் கேவலமா மட்டம் தட்டி பேசுறான். இந்த விஷயத்த வந்து அவனே ரசிச்சு சிரிச்சுக்கிறான். இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கும்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப எஸ்கேவை ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரசிக்கிறவங்க அப்படின்னா அப்ப எஸ்கேனுடைய ஆதரவாளர்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்களும் ஒரு சைக்கோவா தானே இருப்பாங்க. இந்த மாதிரி சில சைக்கோகளும் இருக்காங்க. கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு பழமொழி இருக்கு. அதாவது சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து சில வினைகள்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து எஸ்கே கூட சேர்ந்து இருக்கிற 3 நபர்கள். அதுல ஒருத்தர் பேர் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பத்தி, அதாவது நீ என்ன ஐஸ்வர்யா ராயா, உன்னையெல்லாம் என்ன சொல்றது, என்னுடைய வீடியோல காட்டி அதை நான் வியூஸ் கொண்டுட்டு போய் தான் நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆணவத்துல பேசின பாத்தீங்களா. உன்னை காட்டி தான் என்னோட வீடியோலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னா என்ன நினைப்பு பாருங்க. இந்த வார்த்தைங்கிறது அதனுடைய ஆழம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு துளி கூட எஸ்கேவுக்கு வந்து எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அது அவ்வளோ ஆணவம். கண்டிப்பா கடவுள் வந்து இந்த ஆணவத்துக்கே வந்து எஸ்கே வந்து கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டார். கோர்ட்டு சட்டம் அந்த தண்டனையெல்லாம் கொடுக்கலையாங்கிறது நான் வரவே இல்லை. கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கும் சரி சட்டத்துக்குள்ளேயும் சரி நான் வரவே இல்லை. ஆனா ஏன்னா அது இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கும், இலங்கைக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஃபாரினுக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும். உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஊருக்கு ஒரு சட்டம் இருக்கும், நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா பொதுவான ஒரு சட்டம் இருக்குது, இயற்கைன்னு ஒரு சட்டம் இருக்குது, கடவுளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த கடவுளுக்கு வந்து கண்டிப்பா எஸ்கேவை பிடிக்கவே பிடிக்காது, எஸ்கேவனுடைய குடும்பத்தை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இவங்க பைபிள் கடவுள்னு என்ன சொல்றது, கள்ள போதனை சொல்லி பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு எல்லா அனுபவத்தையும் கடவுள் கொடுத்துருக்காருங்க. நானும் ஒரு 4-5 வருஷமா எல்லா சர்ச்சுக்குள்ளையும் போயிருக்கிறேன். சர்ச்சிலே பல பிரிவு இருக்கு, எல்லார்த்திட்டையும் போயிருக்கேன். அதுல சொல்றதை என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நீ இப்ப இந்துக்களா இருக்கிற அப்படின்னா நீ கிறிஸ்டினா வந்துரு, நீ கஷ்டப்பட வேண்டியதில் உன்னுடைய வறுமையெல்லாம் போயிரு, வீடு கட்டிடலாம், இன்னும் பணம் வந்துடும், நிறைய வந்துடும், அந்தஸ்து வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய கேன்வாஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் கேன்வாஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி கமிஷன் அடிப்பாங்க, பயங்கரமா பைபிள்ல பேசுவாங்க, கடவுளுக்கு ரொம்ப ஊழியம் செய்யற மாதிரி, அதுக்கு வந்து கடவுளுக்கு பணி செய்யற மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க. நான் கமிஷன் அடிப்பாங்க பணம், அதுல வர்ற பணத்தையெல்லாம். அது ஒரு பெரிய அரசியலுங்க. அந்த மாதிரி பணத்துக்காகவும் சரி வசதிக்காகவும் சரி சில பேர்லாம் வந்து கிறிஸ்துவ மதத்துக்குள்ள போறவங்களாம் இருக்காங்க. ஆனா உண்மையாவே கிறிஸ்துவ வழிபடுறவங்க, உண்மையாவே கிறிஸ்துவ வந்து, ஏன்னா கிறிஸ்து அப்படின்னாவே என்னன்னே தெரியாம இருக்காங்க. நான் வந்து 2 முறை வந்து பைபிள் படிச்சு முடிச்சிருக்கேன் முழுசா. நான் ஏதாவது, ஏன்னா இப்போ எத்தனை பேர் கிறிஸ்துவங்க வந்து படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நான் படிச்சு முடிச்சுட்டா நான் மறந்துட்டேன். அதனாலதான் சில விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு இயேசு கிறிஸ்துவ அப்படின்னாவே என்ன தெரியுங்களா, கிறிஸ்து நீ அப்படின்னா, கிறிஸ்துவர் அப்படின்னா கிறிஸ்து மாதிரி நீ இருக்கணும், ஒரு இயேசு மாதிரி நீ இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய பொருளை. அதுவே தெரியாம இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துலாம் பணம் காசுக்கெல்லாம் என்னைக்குமே ஆசைப்பட்டவரே கிடையாது. ஆனா அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு தனி கதை. இப்போ நான் வந்து அந்த வீடியோல வந்து அவங்க அண்ணனையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன், எஸ்கேவனுடைய ஃபேமிலி பார்த்து வருத்தப்பட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, உண்மையாவே மனசு வருத்தப்பட்டதுங்க, நிஜமாவே வருத்தப்பட்டது. இப்போ அதை நினைச்சா கூட அந்த காட்சி பார்க்குறப்ப மனசுக்குள்ள அந்த வருத்தம் ஓடிட்டு இருக்கு. அப்படி டக்குன்னு அந்த சீன் முடிச்சு அடுத்து அப்படி இங்கே வந்து இந்த ஜேஎஸ்பி அவர் வீடியோ பார்த்தா அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு பந்தாவா பேசிட்டு இருக்காரு, பயங்கரமா தத்துவம் என்ன சொல்ற பைபிள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு, என்ன சொல்றது ஒரு பாஸ்டர் மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காருங்க. உண்மையாவே எஸ்கே குடும்பத்துக்கு
பேச்சு திறமை ரொம்ப ஜாஸ்தி. உங்களெல்லாம் ஈஸியாக பேசி மயக்கிடுவாங்க. நிஜமாவே நீங்களாம் மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பேச்சு திறமை இருக்குது. அதுக்குள்ளதான் இவங்க எல்லா கள்ளத்தனத்தையும் பண்றாங்க. எப்படி அங்க வந்து ரொம்ப அப்பாவி மாதிரி ரொம்ப பாவப்பட்டு இருந்தவங்க அப்படியே இங்க வந்து அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு பந்தாவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு வராதுங்க. அப்பதான் சொல்லுச்சு இல்லைங்களா, மனசு ரொம்ப வருத்தப்பட்டாலும் புத்தி சொல்லுச்சு, ஏய் அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. 5 மாட்டை வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட வந்து எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது அந்த மாடு மாடுன்னு கள்ள மாடுன்னு எல்லாம் போடுறாங்களே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க உங்களுக்கு. அதாவது நம்ம ஒரு மனுஷனா பிறந்தா பட்டம் வாங்கணும், பேர் வாங்கணும் அப்படின்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. படிச்சு பட்டம் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி எஸ்கே குடும்பத்துக்கும் சரி எஸ்கேவுக்கும் சரி அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து பட்டமும் பேரும் கொடுத்துருக்காங்க. ஏன்பா பள்ளிக்கூடத்தில் படிச்சு காலேஜ்ல முடிச்சு பல்கலைக்கழகத்துல தான் பட்டம் கொடுப்பாங்க. அவார்டு கொடுக்குறோம்னா ஒரு அந்த மாதிரி ஒரு மேடையில தானே கொடுப்பாங்க. ஒரு ஊர்ல போய் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அந்த அந்த உள்ளூருக்குள்ள வந்து பட்டமும் கொடுத்துருக்குறாங்க, பேரும் கொடுத்துருக்காங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா, புரிய மாட்டேது இல்லையா, அதை அப்படியே சேர்த்தி சொல்றேன். பட்டம் பேர் பட்ட பேர் எப்படி இருக்கு, அந்த குடும்பத்துக்கே ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. அப்படியே மாறிடுச்சு இல்லைங்களா. பட்டம் பேர் புகழ் அப்படின்னு சொன்னா அப்படியே எங்கேயோ இருக்குது. அதை அப்படியே சேர்த்தி சொல்றேன் அப்படின்னா பட்ட பேர் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மட்டம் தட்ட மாதிரி இருக்குது இல்லையா. இப்படி வந்து பேர் வச்சிருக்காங்க. அது என்ன பேரு, சாந்தினிங்கிற சாருக்கும் சரி அணுவுக்கும் சரி அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேற்றுக்கு நான் போட்ட வீடியோல அந்த ஏழையை வந்து ஏமாத்தி லட்சக்கணக்கில் வசந்த பணம் சம்பாதிச்சிருக்கான்னு போட்டிருக்கிற வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்க. எனக்கு நிஜமாவே புரியல. அந்த 2 கமெண்ட், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு லேடி வந்து எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச லேடியை பத்தி சொல்லி அவங்க அந்த பட்ட பேர் கொடுத்துருந்தாங்க. இந்த கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்ப எஸ்கே மட்டும்தான் அவ்வளவு கள்ளத்தனம் இருக்கிற ஒரு ஆள், சைக்கோ மாதிரி ஆனால் ஏழைகளை வந்து கிண்டல் பண்ணி நக்கல் அடிச்சு மட்டம் தட்டி ரசிச்சு சிரிச்சு அதை வீடியோவை பண்ணி நான் ஒரு சினிமா மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸே வந்து அவனை மாதிரி புத்தி இருக்கிற ஆடியன்ஸை வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அப்பாவிகளும் ஏமாந்துருவீங்க, என்ன மாதிரி புத்திசாலிகள் மட்டும்தான் ஏமாற மாட்டீங்க, மற்ற எல்லாரும் ஏமாந்து போயிருவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவனோட சேர்ந்த ஒரு 3 பேர்த்துக்கும் சேர்த்து தான் இப்போ வந்து உள்ள இருக்காங்க இல்லையா. இப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கூட போன ஒரு பையனா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பையனுடைய பேரே தெரியல. ஒண்ணு வந்து அக்னி, இன்னொன்னு கவிதாஸ்ன்னு சொல்றாங்க. கூடவே அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. இந்த பொண்ணு அதாவது இந்த ஐஸ்வர்யா ராயா, உன்னை வந்து நான் அப்பளை சொன்ன விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் வேற விஷயத்துக்கு வந்துட்டு இல்லையா, அதை திருப்பி சொல்றேன். அந்த நீ வேணா ஐஸ்வர்யா ராயா உன்னை காட்டி தான் என்னோட வீடியோ வந்து போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா. அந்த ஆணவத்தை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு மேல ஒரு ஆத்திரம் கோபம் வந்துருச்சு. அதனாலதான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி பேசிட்டு அடுத்த தடவை போய் அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்காக அதே பொண்ணுகிட்ட போய் ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் வீடியோ எடுத்து போட்டு கரெக்ட் பண்ணி போறப்பதான் வந்து எஸ்கே வந்து அந்த ஊருக்காரங்கெல்லாம் லாக் பண்ணி பிடிச்சி கொடுத்துதான் சொல்றாங்க. அப்ப கூட இருந்த பையன், அந்த பையனுக்கு தான் வந்து இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது, அந்த பிணை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மீதி வந்து அக்னி, அந்த கவிதாஸுக்கு கிருஷ்ணாவுக்கு வந்து கிடையாது, மறுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வேளை அந்த சாட்சியெல்லாம் அழிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக மறுபடியும் விசாரணை வச்சிருக்காங்களா, மேற்கொண்டு வேற ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல வீடு கட்டிட்டு இருக்கான், பல நகைகள் வந்து நிறைய இருக்குது, சொகுசு கார்கள் இருக்குது, பைக் அது நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம 9 கோடி ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம 30 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்ககிட்ட சொத்து இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு ஒரு ஏழை குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து 2 லட்சம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த 50 பேர்த்துக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஒருத்தர் கொடுத்த காசை மட்டும் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மீதி 49 பேர்த்தினுடைய அமௌண்ட்டையும் வச்சுக்கிட்டு தனியா இவங்க கிட்ட அந்த ஒரு ரசீது மாதிரி போட்டிருக்காரு அந்த கமெண்ட்ல. அந்த ரசீது மாதிரி வந்து இவங்க கிட்டயோ இல்லை ஏதோ ஒரு பணத்தை வாங்கி அந்த 50 பேர்த்துக்கும் தனித்தனியா அனுப்பிச்சிட்டு அந்த 50 பேர்த்தையும் தனித்தனியா டீல் பண்ணுவானா அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இது சொன்னோடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரு 13 வயசு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் தான் எங்கள் வீட்டில் பெரிய பையன், எனக்கு மூத்தவங்க யாருமே கிடையாது. என்னுடைய பெரியம்மா பையன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வயசு 12 வயசு 13 வயசு இருக்கிறப்போ வந்து நைட் டைமு டீ கடை இருக்கும், அது இரவு முழுக்க அந்த டீ கடை இருக்கும், கடை வீதியில் இருக்கும். அதில் வந்து ஷிஃப்ட் மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்துக்குவாங்க. அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இவங்ககிட்ட போய் ஏதோ பேசுகிறான். எங்கள் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் இப்போ நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா, நாய்க்குட்டி வந்து இறந்து மறுபடியும் மறுபிரிவாக குருவி வந்திருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுரும் பார்த்தீங்களா. அதே பார்த்தாலும் சரி, நான் தான் சொல்லியிருப்பேன், அதில் ஒரு விஷயம் பேசுவேன், இதில் ஒரு விஷயம் பேசுவேன், அடுத்த வீடியோவில் ஒரு விஷயம் பேசுவேன். அதெல்லாம் ஒன்றா கோர்த்து பார்த்துக்கிறவங்களால தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் வந்து நான் வந்து எப்போவுமே எஸ்கே வந்து திட்டி போடுறேன். ஏன்னா எஸ்கே வந்து திட்டி போட்டால் தான் சிந்திக்கக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு. அந்த எங்கள் அண்ணன் சொன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 16-17 வயசுலேயே சொந்தமாக தொழில் வைக்கிறப்போ ஊருக்குள்ளேயே ரொம்ப நல்ல பெயராக இருக்கிறான், இவன் வந்து சொந்தமாக தொழில் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் தொழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கே செய்வேனை வச்சான். அது எனக்கு தெரியாது, என் கண்ணு முன்னே எனக்கே வச்சு என்னையே வச்சு செய்வேனை வச்சேன். அப்படிங்கிறப்போ நான் வந்து ஒரு 17 வயசு அந்த டைமில் தான் எனக்கு செய்வேன்னு வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுவே எனக்கு தெரியாது. ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரியும். எங்கூட பேசின அந்த ஆவிகளில் தான் வந்து அந்த விஷயத்தை எடுத்து தெரிய சொன்னாங்க. அப்போ தான் அது வந்து எனக்கு செய்வேனே தெரியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கே கூட இருக்கிறவங்களே எனக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எங்கள் அண்ணா சொன்னால் எது வேணாலும் கேட்பேன். அப்போ வந்து அந்த நைட்டு கடை, அந்த டீ கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ அவன் வந்து இப்போ யார் இருப்பாங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே எல்லாரும் ஒருத்தர் வர டீ குடிச்சிட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு 2 மணிக்கு மேலே இருக்காது, எனக்கு தூக்கம் வரும். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் சொன்னான்னா அது வேத வாக்கு. எனக்கு அவன் சொன்னான்னா அப்படியே இங்கேயே உட்காந்துருப்பான். அவன் எந்திரிச்சு போய் அந்த புள்ளகிட்ட பேசுவான், அந்த புள்ள அவங்ககிட்ட பேசும். அப்போ என்னன்னே தெரியாமல் எங்கிட்ட வந்து 2 நிமிஷம் பேசுவான். என்னன்னா இப்போ உங்களுக்கு புரியிருக்கா சொல்லுவார், இந்த விஷயத்த நீங்கள் நுணுக்கமாக கேட்டிங்கன்னா தான் எஸ்கே வந்து எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த புள்ளகிட்ட போய் என்ன சொல்லுவான்னா, நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான். புரியுதுங்களா, அந்த பிள்ளையை நான் லவ் பண்ணுறேன்னா. அந்த எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, அந்த புள்ள வந்து என்னை லவ் பண்ணுதுன்னு சொன்னான். நான் வந்து இல்லைண்ணா அது எனக்கு செட் ஆகாது, ஏன்னா நான் சின்ன வயசு, எனக்கு அந்த லவ்வே எனக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு அது வேண்டாம் அப்படின்னா சொல்லிட்டேன். நான் இல்லைடா ஒரு வார்த்தை பேசு அப்படின்னா, நான் நிஜமாவே அது வந்து எனக்கு பிடிக்க, சும்மா பொய்யா சொல்லுண்ணா, இப்போ சொல்லிட்டு நாளைக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னா, அது மட்டும் முடியவே முடியாது, நான் அந்த விஷயத்துக்கே வர மாட்டேன், நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு கம்முனே உட்காந்துக்கிட்டேன். நான் அந்த பிள்ளைகிட்ட பேசவே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணானோ பேசுனானோ தெரியல, அந்த பிள்ளை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருந்துருக்கிறான். புரியுதுங்களா, அது வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் லைட்டாக சொன்னான். அதுவே எனக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா உண்மையாகவே நல்லவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம், அதை தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. நான் என்னையால ஈஸியாக ஏமாத்திடலாம், ஆனால் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அதே உட்கார வச்சுட்டு வந்து பேசுறதுக்கு தயங்குறான், சின்ன வயசாக போச்சு இல்லையா, அதனால வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறான்னு சொல்லி லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன்னு சொல்லி அப்போ வந்து அப்படியே பேசி அது இதுன்னு பண்ணி 2 நாள் 3 நாள் அப்படியே டெய்லியே எனக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து அவன் லவ் பண்ணுற மாதிரி இது பண்ணி அப்புறம் என்ன பேசணும்னா தெரியல. அப்போ கரெக்ட் பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகிற அளவுக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டான். அது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னதுனால என் கூட நீ வந்து உட்காரான்னு சும்மா உட்கார்ந்ததுக்காக வந்து போய் உட்கார்ந்துருப்பேன், இவ்வளோதான். இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்குள்ளே தான் ரொம்ப நான் சேரில் உட்காந்துருப்பேன். அவன் போய் இந்த கண்ணாடி பாட்டில்லாம் இருக்கும், டீ கடையே எப்படி இருக்கும், அதில் நின்று பேசுவான். அந்த புள்ள பேசுறது கூட நமக்கு கேட்காத அளவு தூரத்தில் தான் இருக்கும், மெதுவாக பேசுவாங்க. அந்த புள்ள என்னை பார்க்கும், நான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு தூரத்தில் இருந்துமே கூட ஒருத்தருடைய அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இடையில எங்கள் அண்ணா இருந்து எங்கள் 2 பேர்த்தையும் அவன் ஏமாத்திருக்கான். புரியுதுங்களா, ஒருத்தனை நம்ப வச்சு எப்படி ஏமாத்தலான்னு பாருங்களேன். கண்ணு முன்னாடியே நாங்கள் பார்த்துக்கிற அந்த பார்வை ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு பேசிக்காம அந்த 2 பேர்த்தையும் ஒருத்தனால ஏமாற்ற முடியுது அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணம் அனுப்புறாங்க அப்படின்னா ஈஸியாக ஏமாத்தலாம் தானே. அப்படி ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியசாலி தான் எஸ்கே. அவங்க 49 பேர்த்தையும் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டி ஏமாத்திரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இந்த சாமர்த்தியம் வந்து அவனுக்கு இருக்கிறதுனால 30 கோடி ரூபாய் பணம் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, மாடு வந்து 5 மாடு வாங்கி ஒருத்தர்கிட்ட கேட்டு கொஞ்ச நாள் அந்த 5 மாடு செத்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லி திருப்பி வந்து அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது புரியல, முடிஞ்சால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஒரு 5 மாட்டை வந்து இல்லாத மாதிரி ஒரே ஒரு 5 மாட்டை வச்சு பல பேர்த்துக்கிட்ட பல தடவை 5 மாடாக வாங்கி கொடுத்த மாதிரி கணக்கு காட்டின மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஏமாத்துறவனையெல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அநியாயம் தானே, இது ரொம்ப மோசம் தானே, இது மோசடி தானே. இப்போ அதாவது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மாதிரி ரொம்ப கேனைங்கள, நான் ஓப்பனாகவே சொல்கிறேனுங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மாதிரி கேனத்தனமாக இருக்கிறவங்கள நான் பார்க்கவே இல்லை. எப்படி இப்படி நம்புறீங்க? ஏன் இப்படி நம்புறீங்க?
நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுத்து அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி உலகத்துக்கு காட்டினாதான் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? ஏன் இப்படி வந்து உங்களுடைய மானத்தை நீங்களே வாங்குறீங்க? உங்க நாட்டுல இருக்கிற பெண்களுடைய அந்த என்ன சொல்ற அவங்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள், அந்த அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய வேதனையெல்லாம் எடுத்து உலகத்துக்கு காட்டி அது மூலியமா உங்களுக்கு ஒரு பேர் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க உதவியே செய்யாதீங்க. ரொம்ப கேவலம் அதெல்லாம். ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. இதெல்லாம் பேசினா செம கோபம் வருதுங்க. எப்படி இந்த குடும்பத்துக்கும் சரி, அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறவங்களுடைய கேரக்டரும் சரி படுமோசமா இருக்குது. தெளிவா சொல்றேங்க. இன்னும் கொஞ்சம் கடைசியா ஓப்பனா தெளிவா சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேன். வெளிநாட்டுல எஸ்கே கிட்ட பணம் கொடுத்து உதவி செய்யறவங்கள மாதிரி கேனைகளும் சரி, உண்மையாவே அவங்களும் ஒரு சைக்கோன்னே நான் சொல்லுவேன். அவங்களுக்கு சைக்கோ என்னன்னா அவங்களுக்கு பேராசை, பேரும் புகழும் வேணும், என்ன 4 பேர் புகழணும். அதனாலதான் அந்த எஸ்கே குடும்பத்துக்கிட்டே அவங்க குடும்பத்துல போய் தங்குறாங்க, அந்த குடும்பத்துல சாப்பாடு சாப்பிடுறாங்க, அங்க போய் பணம் கொடுத்துட்டு போறாங்க. நேரடி நீ ஏழைக்கு போய் கொடுக்கலாமே, ஏன் அந்த குடும்பத்துல தான் போய் தங்கணுமா? நீ ஏழை குடும்பத்துல போய் ஒரு நாள் தங்கி சாப்பிடலாமே. உன்னால முடியல, ஏழை குடும்பத்து வீட்டுல உன்னால தங்க முடியலன்னா நீ உதவியே செய்யாது, நீ பணக்காரனாவே இருந்துட்டு போ. எதுக்கு இந்த ஏழைக்கு உதவி செய்யற, ஏழைக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கடவுளையா மாத்துற, ஊரையா மாத்துற? உனக்கு பேரு அந்தஸ்து வேணும்னா வேற ஏதாவது திறமையா வேலை செஞ்சு நீ பேரு புகழை அடைஞ்சிட்டு போ. உண்மையாவே பேருக்காகவும் புகழுக்காகவும் கௌரவத்துக்காகவும் உதவி செய்யறவங்க ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துக்கே ஆபத்தானவங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்களும் ஒரு வகையான சைக்கோ மனநிலை இருக்கிறவங்க, எஸ்கேவும் ஒரு வகையில சைக்கோ மனநிலையில இருக்கிறவங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யறது தனக்கு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு சைக்கோ மனநிலை. அந்த மனநிலையில் இருக்கிறவங்க எஸ்கே கொடுக்குறாங்க. எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழையிலையும் மட்டம் தட்டுறா, கொடுக்குறவங்களையும் மட்டம் தட்டுறா. என்ன சொல்றது, அதை வந்து ரசித்து காமெடி பண்ணி அதை வந்து ஊருக்கு படம் பிடிச்சி காட்டி அது மூலியமா பல காசு சம்பாதிக்கிறா. அந்த எஸ்கே வந்து கடவுள் நல்லவ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்களை ரசிச்சுட்டு இருக்கிறவங்களும் ஒரு வகையான சைக்கோ தான். இப்போ இந்த சைக்கோ கூட்டமெல்லாம் சேர்ந்து உங்க நாட்டில் இருக்கிற என்ன சொல்றது தன்மானத்தை விலை கொடுத்து வெளிநாட்டுக்கு விற்று ஏன் அப்படிலாம் பண்றீங்க? நீங்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு உங்க ஊர் மானத்தை வாங்குறீங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற எஸ்கே மாதிரியான குடும்பமும் சரி, ஹெல்பிங் யூடியூபரும் சரி, உங்களுடைய நாட்டினுடைய மானத்தை வாங்குறீங்க. அதுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றவங்களும் உங்களுடைய நாட்டினுடைய மானத்தை வாங்குறீங்க. நீங்க எல்லாம் தேவையில்லாம உங்களுடைய நாட்டினுடைய மானத்தை வித்து அந்த ஏழைகளுடைய கண்ணீரையும் படம் பிடிச்சி காட்டி அவங்கள மட்டம் தட்டி கேவலப்படுத்தி உலகத்துக்கு காட்டுறதுக்கு பதிலா பேசாம நீங்க உதவி செய்யாம இருந்துருங்க. அவங்க கஷ்டப்பட்டே இருந்துட்டு போறாங்க. இதுதான் உண்மையாவே நல்ல விஷயம். நீங்க ஏழைகளுக்கு வந்து நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்க ஏழைகளுக்கு உதவியே செய்யாதீங்க. அவங்க ஏழையாவே இருந்துட்டு போறாங்க. உங்களுடைய பேரும் புகழும் அந்தஸ்துக்காக, உங்களுடைய அந்த தற்பெருமைக்காக, எஸ்கே மாதிரியான ஆட்களுடைய அந்த குரூர சைக்கோத்தனத்துக்காக, அந்த குரூர சைக்கோத்தனத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்காக உங்களுடைய பெண்களுடைய மானத்தை வித்து அவங்களுடைய வேதனைகளை படம் முடிச்சு உலகுக்கு காட்டுறதை விட நீங்க எல்லாம் கம்முன்னு இருந்தா உங்க நாடு நல்லா இருக்கும்.